ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். போன வீடியோவில் குட் பற்றி பார்த்தோம். குட் யூ கிவ் மீ அ டிக்கெட், எனக்கு ஒரு டிக்கெட் கொடுக்க முடியுமா? இந்த மாதிரி குட் அண்டு கேன் இந்த ரெண்டு வார்த்தைகளை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் குட் பி இதை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். குட் அப்படின்னா முடியும், முடிந்தது. பி அப்படின்னா இருக்கிறது. குட் பி அப்படின்னா இருக்க முடியும். இதை அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ செய்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும், வாங்கியிருக்க முடியும். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நம்ம குட் பி தான் யூஸ் பண்ண போகிறோம். போன வீடியோ எண்டில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். ஹீ குட் பி எ ஸ்டூடெண்ட். அவர் ஒரு மாணவராக இருக்க முடியும். நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். இதே மாதிரி அட்ஜெக்டிவும் வரலாம். இட் குட் பி ஈஸி, இட் குட் பி டிஃபிகல்ட். இது சுலபமாக இருக்க முடியும், இது கடினமாக இருக்க முடியும். இட் குட் பி ஈஸி, இட் குட் பி டிஃபிகல்ட். இந்த ஈஸி, டிஃபிகல்ட் இந்த ரெண்டு வார்த்தைகளும் என்னது? அட்ஜெக்டிவ். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது ஸ்டூடெண்ட் நவுன். இப்போ நம்ம கேன், குட், அதே மாதிரி குட் பி இதை பார்த்தாச்சு. இப்போ டிரான்ஸ்லேஷனில் அதை எப்படி அப்ளை பண்ணலாம், அதாவது இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவரால் அந்த வேலையை தனியாக செய்ய முடியும். ஹீ குட் டூ தட் ஒர்க் இண்டிவிஜுவலி. செய்ய முடிந்தது, அதுக்கும் குட் தான் வரும். அவரால் அந்த வேலையை தனியாக செய்ய முடிஞ்சு அப்படின்னாலும் குட் தான் வரும். ஹீ குட் டூ தட் ஒர்க் இண்டிவிஜுவலி. உங்களால் இந்த புத்தகங்களை தூக்க முடியாது. யூ கெனாட், இல்லைனா யூ குட் நாட் லிஃப்ட் தீஸ் புக்ஸ். இப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கிற கேள்விகளை இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? அப்பா எனக்கு பணம் தர வேண்டும், எனக்கு 1000 ரூபாய் தர முடியுமா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி தான். கிராமர் மிஸ்டேக் பற்றி கவலைப்பட வேண்டாம், ட்ரை பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். நீங்கள் எனக்கு ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? குட் யூ கிவ் மீ an explanation? ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். அதாவது குட் யூஸ் பண்ணால் ரொம்ப ஃபார்மலாக, அதாவது அஃபிஷியலாக, ஒரு ரெஸ்பெக்டாக பேசுகிற மாதிரி இருக்கும் குட் யூஸ் பண்ணால். இந்த கேன் அப்படிங்கிற வார்த்தையை விட கேனும் இங்கே அப்ளை பண்ணலாம். கேன் யூ கிவ் மீ an explanation அப்படின்னு சொல்லலாம். அது ரொம்ப உரிமையாக கேட்குற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ரிலேட்டிவ்ஸ்கிட்ட கேட்குற மாதிரி. அன்னோன் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இல்லைனா ஹையர் அஃபிஷியல்ஸ், நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறப்ப குட் யூஸ் பண்ணுறது தான் கரெக்ட். குட் யூ கிவ் மீ an explanation? அப்பா எனக்கு பணம் தர வேண்டும், எனக்கு 1000 ரூபாய் தர முடியுமா? டேட் ஐ வாண்ட் மணி, கேன் யூ கிவ் மீ 1000 rupees? இந்த இடத்துல அப்பா அப்படிங்கிறதுனால நம்ம உரிமையாக கேட்குறோம். ஸோ கேன். அகைன் வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் ஃப்ரேம் பண்ணுங்கள். அவரால் ஒரு முக்கியமான நபராக இருக்க முடியும். இந்த பிரச்சனை நமக்கு பெரியதாக இருக்க முடியாது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டென்சஸை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். He could be an important person. இந்த இடத்துல பி வந்துருச்சா? பி யூஸ் பண்ணுற பாருங்க. இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த பி. He could be an important person. இந்த பிரச்சனை நமக்கு பெரியதாக இருக்க முடியாது. It could not be a great problem for us. ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பாருங்கள். நான் முதல்ல சொன்ன மாதிரி could be, could have. இந்த could have அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த could have, could be மாதிரியே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல he could be an important person, நெகட்டிவ் சென்டென்ஸில் it could not be a great problem for us. he could be a student, நவுன் ஃபார்ம் பார்த்துட்டோம். ஈஸி, டிஃபிகல்ட் அப்படின்னு பார்த்தாச்சு அந்த பிக்கு அடுத்து. இப்போ பிக்கு அடுத்து ஒரு வேர்ப் வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு முக்கியமான கிராமர் ரூல். இந்த பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஒரு வேர்ப், வேலையை குறிக்கும் வார்த்தை வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் வரணும். இப்போ செய்திருக்க முடியும் அப்படின்னு எப்படி சொல்கிறது? இப்போ டூ அப்படின்னா செய்கிறது. டூவுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் டன். ஸோ எந்த வேர்ப் லேர்ன் பண்ணாலும் இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிளை தெரிஞ்சுக்கணும். ஸோ குட் பி டன், குட் பி ஸ்போக்கன், குட் பி ஈட்டன், அப்படி தான் சொல்லணும். இங்கே பாருங்களேன், இந்த பி அப்படிங்கிற வார்த்தைக்கு அப்புறம் ஈஸி அப்படின்னு வந்திருக்கா, அது அட்ஜெக்டிவ். ஹீ குட் பி எ டாக்டர், அவர் ஒரு மருத்துவராக இருக்க முடியும். இப்போ டாக்டர் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஸோ அட்ஜெக்டிவ் நவுன் வந்துருச்சு. இப்போ வேர்ப் வந்துச்சுன்னா
அது பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். இட் குட் பி டன், இட் குட் பி டூ அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் குட் பி டிட் அப்படின்னு சொல்லக்கூடாது. இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங், மாலைக்குள் இதனை செய்து முடிக்க முடியும், செய்ய முடியும் அப்படின்னு அர்த்தம். இட் குட் பி டன் பிஃபோர் ஈவினிங். அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். குட் பி யூஸ் பண்ணுங்கள். எந்த இடத்துல குட் மட்டும் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். He could understand. அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. He could understand. உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். You could be given a chance. ஓகே, given வந்திருக்கு பாருங்களேன். give அப்படிங்கிற வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது give, gave, given. சரியா? உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட முடியும். இதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் சொல்லி பழகணும். You could be spoken, you could be eaten, இந்த மாதிரி சொல்லணும். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர் ஞாபகத்தில் இருக்கும். யூ குட் பி கிவன் அ சான்ஸ். அவர் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும். இந்த இடத்துல ஆசிரியர் அப்படிங்கிறது நவுன் ஃபார்ம். ஹீ குட் பி அ டீச்சர். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? கேள்வி. உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முடிந்ததா அப்படின்னு கேட்குறோம். அதுக்கும் குட்டு தான் வரும். அதாவது உங்களால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சில்ல. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? உன்னால் உணவை பகிர்ந்து கொள்ள முடிந்தது. யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். ஓகே, யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். அந்த பி வார்த்தை வந்தால் தான் ஷேர்டு அப்படின்னு வரும். ஓகே, இந்த இடத்துல பி இல்லை. யூ குட் ஷேர் யுவர் ஃபுட். உணவு அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். இந்த இடத்துல பாருங்கள், பி வந்திருக்கா? அப்போ ஈட்டன் அப்படின்னு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வந்திருக்கு. ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். உணவை அனைவராலும் சாப்பிடப்பட முடியும். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நவுன் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யூ குட் பி எ டீச்சர். இப்படி மைண்டில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த பி வேர்புக்கு அடுத்து ஒரு வேர்பு வந்துச்சுன்னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். ஃபுட் குட் பி ஈட்டன் பை ஆல். யூ குட் பி சேவ்டு. ஓகே, ஹீ குட் பி அட்வைஸ்டு. ஸோ இந்த மாதிரி பி வேர்புக்கு அடுத்து வந்துச்சுன்னா, ஒரு வேர்பு வந்துச்சுன்னா அது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ குட் பார்த்தாச்சு, குட் பி பார்த்தாச்சு. இப்போ குட் ஹேவ். அதாவது ஒரு வேலை கடந்த காலத்தில் செய்திருக்க முடியும், ஆனால் அந்த வேலை செய்யப்படலை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய ஃப்ரெண்டை ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்துருக்க முடியும், மீட் பண்ணியிருக்க முடியும். எனக்கு நேரம் இருந்துச்சு, ஆனால் அவரை நான் மீட் பண்ணல. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை குட் ஹேவ் யூஸ் பண்ணி சொல்லணும். இதுவும் அடிக்கடி இங்கிலீஷில் பேசுகிறப்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் இந்த குட் ஹேவ் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களால் இங்கிலீஷில் பேச முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.